ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு செல்வி அகாடமி. நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு இங்கிலீஷ் யூனிட் 5 ப்ரோஸில் பீயிங் சேஃப் என்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் போயிடலாங்களா? சேஃப் என்னன்னு தெரியும் இல்லையா? பாதுகாப்பு. பீயிங் சேஃப் அப்படின்னா பாதுகாப்பாக இரு. ஓகேயா? ஸோ நம்ம இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசரி நம்ம பார்த்துடலாம். ஃபைபர்கேட் அப்படின்னா டிவைட் இன்ட்டு 2 செப்பரேட் பார்ட். 2 பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஃபைபர்கேட்டுன்னு சொல்லுவோம். அம்யூசஸ் அப்படின்னா டு மேக் சம் ஒன் லாஃப் ஆர் ஸ்மைல் அப்படின்னா சிரிக்கிறத, லாஃப் அப்படின்னா சத்தம் போட்டு சிரிக்கிறதா சொல்லுவோம். ஓகேங்களா? வெக்கேஷன் அப்படின்னா ஹாலிடேஸ். மெர்ஜஸ் அப்படின்னா ஜாயின் டுகெதர். ஸோ 2 பார்ட்டை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் மெர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வார்ம் அப். இஸ் இட் சேஃப் டு கிராஸ் த ரோட்? சாலையை கடப்பது பாதுகாப்புன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் நாட் சேஃப். ஹவு கேன் பி சேஃப் ஆன் த ரோடு? ஸோ சாலையில் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வாக் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த ரோடு. நம்ம சாலையில் வலதுபுறமாக தான் என்ன பண்ணணும், நடந்து போகணும். லுக் ஆன் போத் சைட் ஆஃப் த ரோட் பிஃபோர் யூ கிராஸ். நம்ம சாலையை கடக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கம் என்ன பண்ணணுமா பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், சாலையை கடக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாலோ டிராஃபிக் சிக்னல்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சாலையில் பாதுகாப்பாக இருக்க முடியும். செக்ஷன் 1 ரீடிங். பிரசாந்த் லீவ்ஸ் வித் ஹிஸ் பேரண்ட் இன் திருச்சிராப்பள்ளியில் தனது அப்பா அம்மா கூட பிரசாந்த் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். இந்த சம்மர் ஹி ஆல்வேஸ் விசிட் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட் இன் நாகதி, எ ரிவர் ஐலாண்ட் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ரிவர் ஐலாண்டில் நாகதி அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜில் தன் தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜுக்கு தனது சம்மர் டைமில் வந்து பிரசாந்த் போயிட்டு வந்துட்டுருப்பான். The river water bifurcate into 2 and merge again and form this village. ஸோ அந்த ரிவர் வாட்டர் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிஞ்சுட்டு மறுபடியும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது இந்த நாகதி அப்படின்ற வில்லேஜ் வந்து உருவாகுது. ஸோ த வில்லேஜ் இஸ் எவர் கிரீன் வித் மைட்டி ட்ரீஸ் அண்ட் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா எப்போவுமே பசுமையாகவும் நல்ல வலிமையான மரங்களும் அழகான ஒரு இடமாகவும் இருக்குது. ஹி ஆல்வேஸ் ஸ்பெண்ட் ஹிஸ் வெக்கேஷன் ஹியர் ஹேங்கிங் அவுட் வித் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவனுடைய ஹாலிடேஸில் இந்த வில்லேஜில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பான். தன் தாத்தா கூடயும் தன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஜாலியாக சுற்றிட்டுருப்பான். ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் எ ரிட்டையர்டு ஜென்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ இருக்காங்க. ஸோ ஹி ஹேஸ் ட்ராவல்டு டு மெனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் கூட நிறையா பகுதிக்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஹிஸ் நாலேஜ் ஆல்வேஸ் அம்யூசஸ் ஹிம். ஸோ அவருடைய நாலேஜை நினச்சி அவரே வந்து ஒரு நல்ல ஒரு பெருமையாக நினச்சிட்ருக்காரு. பிரசாந்த் ஹேஸ் ஜஸ்ட் கம் டு ஹிஸ் கிராண்ட் பேரண்ட். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் தன்னுடைய தாத்தா பாட்டி வில்லேஜுக்கு வரான். திஸ் நியூஸ் ரீச் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேவ் ஹாவ் டு டேக் ஹிம் அவுட் ஃபார் பிளேயிங். ஸோ அவன் வந்த நியூஸை ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை பார்க்குறதுக்கு வராங்க, விளையாட கூப்பிட வராங்க. கிராண்ட் ஃபாதர் இஸ் வெரி கன்சர்ன்ட். ஹீ கிவ்ஸ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிப்ஸ் ஃபார் தியர் சேஃப்டி. உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ வந்த உடனே விளையாட கூப்பிட வராங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க எப்படி சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சுந்தர் பேசுகிறான். குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்ஃபா, வேர் இஸ் பிரசாந்த்? மதிய வணக்கம் தாத்தா, பிரசாந்த் எங்கே அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரவி பேசுகிறான். கேன் வி டேக் ஹிம் அவுட் டு பிளே இன் த ஃபீல்டு கிராண்ட்ஃபா? தாத்தா, நாங்கள் பிரசாந்தை கூட்டிகிட்டு போய் வெளியில் தோட்டத்தில் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ், பட் யூ சுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் அண்ட் த ரோட்ஸ் அண்ட் கிராசிங் இட். கண்டிப்பாக நீ கூட்டிகிட்டு போகலாம், பட் ரோட்டில் நடக்கும்போதும் ரோடை கிராஸ் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. பீட்டர் சொல்கிறான் எஸ் கிராண்ட்ஃபா, அவர் டீச்சர் ஹேஸ் டாட் அஸ் த ரூல்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி, வி ஆல்வேஸ் ஃபாலோ தம் ஸ்ட்ரிக்ட்லி. கண்டிப்பாக தாத்தா, எங்களுக்கு டீச்சர் ஆல்ரெடி ரோட் சேஃப்டியை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் எல்லோரும் அதுபடி கண்டிப்பாக நடப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க குட், வென் யூ வாக் ஆன் த ரோட் விச் சைட் ஆஃப் த ரோட் சுட் யூ வாக்?
ஸோ நீங்கள் சாலையில் நடக்கும்போது எந்த பக்கம் நடக்கணும் அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அதுக்கு சஃபர் சொல்கிறேன், கிராண்ட்ஃபா வி ஷுட் வாக் ஆன் அவர் ரைட் ஹேண்ட் சைடு அகெயின்ஸ்ட் த டிராஃபிக் ஸோ தட் வி கேன் see the vehicles coming. தாத்தா, வாகனங்கள் வருவதை நம்ம பார்க்குற மாதிரி போக்குவரத்துக்கு எதிராக நமது வலதுபுறமாக நடக்கணும் அப்படின்னு சஃபர் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, குட் ஐ எம் ஷுர் யூ நோ ஹவு டு கிராஸ் த ரோட். ஸோ சாலையை கடப்பது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு மணி சொல்கிறான், எஸ் கிராண்ட்ஃபா வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட் லெஃப்ட் அண்ட் தென் அகெயின்ஸ்ட் ரைட் பிஃபோர் வி கிராஸ் த ரோடு. தாத்தா, நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு பார்க்கணும், அடுத்து லெஃப்ட் சைடு பார்க்கணும், அகெயின் மறுபடியும் நம்ம ரைட் சைடு பார்க்கணும் அப்படின்னு மணி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு காந்தி சொல்கிறான், கிராண்ட்ஃபா வி வில் ஆல்சோ வாக் இன் எ லைன் ஒன் பிகேட் த அதர் அண்ட் நாட் இஸ் குரூப்ஸ். தாத்தா, நாங்கள் எப்போயுமே 1 by 1 தான் நடந்து போவோம், குரூப்பாக நடந்து போக மாட்டோம் அப்படின்னு காந்தி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, குட் அண்ட் நெவர் யூஸ் எ செல்ஃபோன் while வாக்கிங் அண்ட் த ரோடு. ஸோ நம்ம நடந்து போகும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் for our safety we should follow it strictly. ஸோ ரோட் சேஃப்டி நமக்கு தான் சேஃப்டியாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போயுமே என்ன பண்ணோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதில் உள்ள க்ளோசரியை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்கர்ச்சிங், எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்கர்ச்சிங் சொல்லுவோம். சன்ஸ்க்ரீன், எ க்ரீம் ஆர் லோஷன் ரப்டு ஆன் த ஸ்கின் டு ப்ரொடெக்டட் இட் ஃப்ரம் த சன். அதாவது வெயிலிருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம லோஷன் அல்லது க்ரீம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சன்ஸ்க்ரீன் சொல்லுவோம். எக்ஸ்கோஸ்டட், ஃபீலிங் டயர்டு, நம்ம சோர்வை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எக்ஸ்கோஸ்டட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சன்ஸ்ட்ரோக் அப்படின்னா அன்கான்சியஸ் ஆர் ஹீட் ஸ்ட்ரோக் ப்ராட் அபவுட் பை எக்ஸசிவ் எக்ஸ்போசர் டு த சன். இந்த வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம அன்கான்சியஸ் நிலைக்கு நம்ம போயிடுவோம், அதுக்கு பேர் தான் சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிட்டி அப்படின்னா ஹேவிங் எ சென்சேஷன் ஆஃப் falling down. ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் இல்லையா. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரேயரில் நிற்கும் போது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான், அது பேர் தான் கிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ட்ரீட்டட், சிக்னிங் ஸ்டொமக் டர்னிங். சரி, நம்ம உடம்புக்கு முடியாமல் இருப்பாங்க, வயிறு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணும் உடம்புல, சரிங்களா, அதுக்கு பேர் தான் நாய்ஸ் ட்ரீட்டட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு டீல் வித் பொட்டென்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டேஞ்சரஸ். ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனையோ ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம சமாளிப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தானது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். ஸோ பிரசாந்த் பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மூர்த்தி, ஹாய், வி ஹாவ் கம் ஹியர் டு பிளே அண்டர் த சேட் ஆஃப் திஸ் பிக் நீம் ட்ரீ. நாங்கள் இந்த பெரிய வேப்பமரத்துக்கடியில் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, தட்ஸ் வாய்ஸ் எனஃப், யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அஸ் த சன் இஸ் ஸ்கோர்ச்சிங். நீங்கள் இந்த சூரிய வெப்பத்திலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்ருக்காங்க. மணி அதுக்கு சொல்கிறா, My mother has instructed me not to roam in the hot sun between 10 AM and 3 PM. என்னோட அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி டைமில் வெளியில் போய் சுற்றக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க தாத்தா அப்படின்னு மணி சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, தட்ஸ் ட்ரூ, ஆமாம் கரெக்டு தான், பட் யூ ஆல்சோ நீட் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ ப்ளே சேடோ பிளேசஸ், அதனால நீங்கள் என்ன பண்ணணும், நிழலான இடத்துல விளையாடணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. சாம் சொல்கிறான், கேன் வி புட் ஆன் சன்ஸ்க்ரீன் பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன். தாத்தா, வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்குறான். அது கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, எஸ், யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்க்ரீன் 15 to 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் அவாய்ட் சன் பேர்ன். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரசாந்த் சொல்கிறேன், கிராண்ட்ஃபா ஐ ஆம் ஃபீலிங் எக்ஸ்கர்ஸ்டட். தாத்தா, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பிரசாந்த் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு கிராண்ட்ஃபா, ஓ, இட் மே பி
டியூ டு த ஹீட் இது வந்து வெயிலின் காரணமாக கூட நம்ம அது இருக்கலாம். when the body cannot cool itself fast enough we may get a sunstroke நம்மளுடைய பாடி வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகாதனால கூட என்ன பண்ணலாம், அந்த சன்ஸ்ட்ரோக் வந்து வரலாம் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாங்க. பிரசாந்த் சொல்கிறேன், ஹவு வில் ஐ நோ இஃப் ஐ ஆம் கெட்டிங் ஏ சன்ஸ்ட்ரோக் எனக்கு எப்படி சன்ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லிட்டு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பிரசாந்த் கேட்குறான். அது கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, be easier to tell an adult if you feel hot, have headache, ஃபீல் கிட்டி ஆர் நாய்ஸ்டிங். அதாவது உனக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கலாம், ஹெட்டேக் வர மாதிரி இருக்கலாம், மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், அடல்ட்டுக்கிட்ட பெரியவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க. சஃபர் சொல்கிறேன், ஐ லைக் டு ப்ளே அவுட்டர் கேம்ஸ் தன் இன்டோர் கேம்ஸ். அதாவது எனக்கு உள் விளையாட்டுக்களை விட வெளி விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சஃபர் சொல்கிறான். கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, தட்ஸ் ரியலி நைஸ். அது ரொம்ப நல்லது. அவுட்டர் கேம்ஸ் மேக் யூ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். உனக்கு அவுட்டர் கேம்ஸ் விளையாடும் போது உனக்கு வந்து என்ன பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா உனக்கு கிடைக்கும். அதாவது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து உனக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் உள்ள க்ளோசரியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபெர்டிலைசர் அப்படின்னா உரம், கெமிக்கல் ஆர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு லேண்ட் டு இன்க்ரீஸ் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. அதாவது நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரசாயன பொருளை தான் நம்ம ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆன்டிஃப்ரீசி அப்படின்னா உரைதல் தடுப்புன்னு சொல்லுவோம். ஏ லிக்விட் தட் கேன் பி ஆடட் டு வாட்டர் டு லோவர் த ப்ரீசிங் பாயிண்ட். அதாவது அந்த உறைபனையை குறைக்கிறதுக்காக நம்ம தண்ணீரில் சேர்க்கக்கூடிய ஒரு திரவத்தை தான் நம்ம ஆன்டிஃப்ரீசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹசர்டஸ் அப்படின்னா ரிஸ்கி டேஞ்சரஸ், அதாவது ஆபத்தான அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி அப்படின்னா ஆஃபன் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ரெக்யூரிங் இமிடியேட் ஆக்ஷன். அதாவது ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இமிடியேட்டாக என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். அதை தான் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரவி சொல்கிறா, குட் யூ ப்ளீஸ் டெல் அஸ் த சேஃப்டி மெஷர்ஸ் டு ப்ராக்டிஸ் அட் ஹோம். கிராண்ட்ஃபா, தாத்தா வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, அசியோர் வி சுட் லேர்ன் டு புட் திங்ஸ் பேக் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் ஆஃப்டர் யூஸிங் தம். நீங்கள் விளையாண்டதுக்கப்புறம் அந்த பொருளை என்ன பண்ணோம், அதே இடத்துல கொண்டு போய் வைக்கிறத கற்றுக்கங்க. வி சுட் நாட் ப்ளே வித் நைஃப்ஸ், சிசர்ஸ் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் கத்தி வச்சும் சிசர் வச்சும் என்ன பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரவி சொல்கிறான், ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் ஏ கால் கிராண்ட்ஃபா, ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன். ரவி வந்து, தாத்தா உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன், இந்தாங்க அவங்க ஃபோன் அப்படின்ட்டு தாத்தா கிட்ட கொடுக்குறான். அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ ரவி, ஐ திங்க் இட் இஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட் ரகு. ஃபோனை வாங்கிட்டு தாத்தா, தேங்க்யூ ரவி, இது வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ரகு தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தாத்தா சொல்லிட்டுருக்காரு. பிரசாந்த் சொல்கிறான், ஓ எ நைஸ் ஃபோன். ஆஹா இந்த ஃபோன் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு பிரசாந்த் சொல்லிட்டுருக்கான். அதுக்கு ரவி என்ன சொல்கிறான், எஸ் இட் இஸ் எ லேட்டஸ்ட் ஓன் டு கிராண்ட்ஃபா பாட் இட் லாஸ்ட் வீக் இன் சென்னை. ஆமாம் இது வந்து ஒரு புது மாடல் தான், போன வாரம் தான் சென்னையில் தாத்தா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அதுக்கு பிரசாந்த் சொல்கிறான், ஐ ஹியர் இட் ஒர்க்ஸ் லைக் எ சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஃபோன் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இதுக்கு ரவி சொல்கிறான், எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட் டூ. ஆமாம் இந்த ஃபோன் வந்து என்னுடைய செயல் திட்டத்துக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சொல்கிறாங்க, திஸ் மொபைல் ஃபோன் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பட் வி ஷுட் யூஸ் இட் வித் கேர். ஸோ இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தணும். யூ ஷுட் யூஸ் இட் இஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடல்ட். இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பெரியவங்க முன்னாடி தான் என்ன பண்ணணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பிரசாந்த் சொல்கிறா, tell us about the safety measures while using the internet grandpa. தாத்தா அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் அதை பாதுகாப்பாக நம்ம இந்த ஃபோனை பயன்படுத்தணும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப் பை நாட் போஸ்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோஸ் வெக்கேஷன் பிளான் இன் த சோசியல் மீடியா. நீங்கள் சமூக ஊடகத்தில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஃபோட்டோஸோ இல்லை உங்களுடைய வெக்கேஷன் பிளானோ என்ன பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்ருக்காங்க.
நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, ஃப்ரம் ஃபர்டிலைசர் டு ஆன்டிவிரிசி மெடிசன் டு மேக்கப் சைட் அண்ட் பாய்சனஸ் ஐட்டம் சுட் பி கிஃப்ட் அவே ஃப்ரம் த சில்ட்ரன். அதாவது உரமாக இருந்தாலும் சரி, உரல் தடுப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்னது ஒரு நச்சு பொருட்கள் தான். இந்த பொருட்கள் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, தள்ளியே இருக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாத்தா மறுபடியும் சொல்கிறாங்க, குட் ஐ ஹவ் யுவர் வியூஸ் அண்ட் யூஸிங் த மெடிசன் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த மருந்துகளை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க, அதை நீங்கள் சொல்ல முடியுமா, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு தாத்தா கேட்குறாங்க. இதுக்கு ரவி சொல்கிறான், ஐ திங்க் விசிட் ஸ்டோர் ஆல் மெடிசன் அவுட் ஆஃப் சைட் அண்ட் அவுட் ஆஃப் ரீச் ஃப்ரம் சில்ட்ரன். அதாவது இந்த மெடிசன் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம கண்களுக்கு தெரியாத மாதிரியும் குழந்தைங்களுக்கு எட்டாத வகையிலும் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, குட் மெடிசன் சுட் பி கிஃப்ட் இன் லாக்டு ஹேபினெட். எப்பயுமே மெடிசன் என்ன பண்ண ஒரு கபோர்டுக்குள்ளே மூடியே வைக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃபா சொல்கிறேன், ஐ ஆல்சோ திங்க் pills and syrup should be gift in their original container and the leftover bills should always be disposed. எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், சிரப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், அதோடைய ஒரிஜினல் கண்டெய்னரில் என்ன பண்ணணும், வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகளை டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, எஸ் அப்சல்யூட்லி ரைட், ஆமாம் கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, ஹேசடஸ் ஆட்டோமேட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் சுட் பி செக்யூர்டு அண்ட் கிஃப்ட் லாக்டு. ஸோ எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் சரி, தோட்ட பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், அதை செக்யூராக பாதுகாப்பாக லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேவி சொல்கிறாங்க, எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு சுட் ஹாவ் எ ஃபர்ஸ்ட் எய்ட் ஹீட் அண்ட் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைட் ஹீட். ஒவ்வொரு வீட்லேயும் முதலுதவி பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தேவி சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, இட் இஸ் நைஸ் டு சி ஹிட்ஸ் கம்மிங் அப் வித் ஒண்டர்ஃபுல் ஐடியாஸ். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு அழகான ஐடியாஸை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்ருக்காங்க. சில்ட்ரன் சொல்கிறாங்க, தேங்க்யூ கிராண்ட்ஃபா ஃபார் யுவர் கைடன்ஸ். உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு ரொம்ப நன்றி தாத்தா. வி ஷால் ஃபாலோ யுவர் அட்வைஸ் அண்ட் ப்ராடக்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் டேஞ்சர்ஸ். உங்களுடைய அட்வைஸை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆபத்திலிருந்து நாங்கள் என்ன பண்ணிக்குவோம், பாதுகாப்பாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, இட் இஸ் கெட்டிங் லேட். நம்மளுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. வி கேன் டாக் மோர் அபவுட் இட் டுமாரோ. இதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு தாத்தா கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. லெசன்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.